இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைமில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 30 to 40 minutes வரையும் தான் வந்து இருக்குது. 2-3 இடத்துக்குள்ள தான் வந்து அந்த ஒரு படமே அமேசான் பிரைமில் 12:30 வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த படம் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து நிறைய நாமினேஷனில் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலி கிளைம்ட் அப்படின்ற மூவி கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த படம் வந்து எத்தனை பேத்துக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும், எத்தனை பேத்துக்கு புரியும் அப்படின்றதே வந்து நிறையா கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா வந்து இது வந்து தமிழ் இல்லை, ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவே வந்து எப்படின்னா அந்த உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த படத்துக்குள்ளே சடனாக வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது லாங்குவேஜ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதையும் தாண்டி பார்க்கணும்னா வந்து இந்த படம் ஒரே இடத்துல நடக்கிறது தான் கதை. அதாவது அந்த ஒரு இன்டோரு கொஞ்சம் அவுட்டோர்னா எப்படின்னா வந்து அந்த ஒரு அரண்மனமாக இருக்கும், அந்த அவங்களோட பேலஸ்மாக இருக்கும். அதை தாண்டி அவ்வளோதான், அதுக்கு வெளியில் வந்து இந்த கதை வந்து எங்கேயுமே போகாது. இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டக்குன்னு உள்ளே போகாததுக்கு காரணம். இதையும் தாண்டி என்னென்னா வந்து இந்த படம் வந்து 1891 அந்த காலகட்டங்களில் வந்து நாடகமாக வந்து இந்த படம் வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ அந்த நாடகத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த படமே வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த நாடகத்தில் வந்து ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கின நாடகமாக அந்த ஒரு டயத்தில், அதாவது 1891 காலகட்டங்களில் வந்து இந்த நாடகம் வந்து ப்ளே பண்ணுறப்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு நாடகமாக அதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பேர் வாங்கியிருக்கு. இன்னும் இதில் லீடர்லாம் நடிச்சிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப அப்ளாஸ் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டரைசேஷன் வந்து அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அந்த நாடகத்தில். ஸோ 1891 அந்த காலகட்டங்களில் போட்ட நாடகத்தை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி வந்து அந்த படமாக வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, அதாவது ஒரு நாவலை வச்சு நிறைய வந்து எடுப்பாங்க. தமிழ்லேயே வந்து நிறைய நாவல் வச்சு எடுத்திருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நாவல் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி யூஎஸில் வந்து ஏகப்பட்ட நாவல் வச்சு ஒரு படம் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். இதுவுமே வந்து நாவல் வச்சு வராமல், அதாவது புத்தகத்தை வச்சு வராமல் ஒரு நாடகத்தை வச்சு அதை அப்படியே வந்து படமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு த்ரில்லர் அப்படின்றத சொல்லலாம். அதாவது அந்த லீடர் நடிச்சிருக்க வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளே வந்து பண்ணுறாங்க. அதாவது இந்த நரித்தனன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இதில் வந்து ரொம்ப ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அவங்க யோசிச்சு அவங்க ப்ளே பண்ணுறது என்ன அந்த ஒரு நைட்டில், அதுதான் வந்து இந்த படமாகவே இருக்குது. ஒரு நைட்லேயே வந்து இந்த படம் வந்து முடிச்சிடும். அதாவது அந்த மார்னிங்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த பேலஸில் செட்டப்லாம் வந்து செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க போகிறப்போ வந்து எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி டக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை வந்து டக்குன்னு அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து அந்த ஒரு பேலஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ நைட் இருந்து எல்லாமே வராங்க. அந்த டயத்தில் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் வந்து ஒரு கதையாக இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்க வந்து பழசில் வந்து ஒரு லவர் இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு லெசிபியன் அந்த பக்கத்து போகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க கரண்ட் ஹஸ்பண்ட் வந்து அவருமே வந்து கொஞ்சம் நிறைய ஃபினான்ஷியலாக வந்து பிரச்சனை இருந்திருக்காரு. அவருக்குமே வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுமாதிரி நிறையா வந்து கடன் பிரச்சனையுமே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரே நைட்டில் வந்து எந்த அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து இந்த மொத்தமாக கதையாகவே இருக்குது. ஸோ அந்த நைட் அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த பேலஸ் ரெடி ஆகிறதே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ அந்த பேலஸ்க்கு வந்து ஒன்றா வந்து ரெடி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவங்களுமே வந்து அழகாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி செம்மையாக வந்து ரெடி ஆகிறாங்க. ஸோ அந்த நைட் வந்து அந்த பார்ட்டி ஆரம்பிக்குது. ஒரு ஆள் வராங்க. இவங்க வந்து ஒரு ஆளாக வந்து இவங்களோட காரியத்தை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கு, அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுது. இவங்க வந்து அந்த புக்கை எப்பயாச்சும் வந்து பறிக்கணும், தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் கிடைக்கணும், அந்த புக்கு வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து தன்னோட ஹஸ்பண்டோட அந்த ஒரு லெவல் வந்து குறைஞ்சிரும் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து அபகரிக்க வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து போக வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கத்து உங்களோட பழைய லவ்வர், ஸோ அவர்கிட்டையுமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், யார்ட்டையும் சொல்லாதன்றாங்க. ஏகப்பட்ட ப்ளே வந்து அந்த ஒரு நைட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ சில பேருக்கு வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் வந்து வெளியில் சொல்ல விடாமல் இவங்களுக்கு சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து அந்த ஒரே நைட்டில் வந்து எப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற நோக்கத்தில் வந்து கதை வந்து போய்கிட்டே இருக்குது. மேபி சில பேருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கலாம், ஏன்னா வந்து படம் வந்து ஒரே இடத்துல நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி போர் அடிக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆகா ஓஹோ அப்படின்ற ஒரு மூவி இல்லாமல் ஓகேவான ஒரு மூவி. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே பிளேஸில் வந்து நான் மூவி பார்த்துருவேன், எனக்கு வந்து அந்த டைலாக்ஸ்னாலையும் சீன்ஸ்னாலையும் வந்து என்னை என்கேஜ் பண்ணாவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க எப்படி வந்து அதை, அதாவது பார்ட் 5 மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து சொல்லி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்கும். ஸ்டார்டிங்கில் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருவாங்க. அந்த பார்ட்டியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் வந்து உங்கள் பார்ட்டி வந்து என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் நடந்துச்சு, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த
இவங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படிலாம் வந்து சமாளித்தாங்க, என்னெல்லாம் வந்து நரித்தனம் வந்து பண்ணாங்க. ஸோ அதை சுற்றி நடக்கிற என்னென்ன கதைகள், யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க, அந்த இறந்ததுக்காக என்னென்ன ரீசன் இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி தான் வந்து இந்த படமே வந்திருக்கு. ஸோ அதோட போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தால் வந்து இந்த ஒரு படமே வந்து ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்களை வந்து புக்கு பப்ளிஷ் பண்ண விடாமல் வந்து அங்கிட்டு ஒரு நிறைய அரசியல் நடக்கும். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு நிறைய ஒரு அரசியல் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியலாக வந்து இவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் அது உள்ள நடந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இவங்க வந்து பிளாக்கு, இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒயிட். அதுக்கே வந்து சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஒயிட் பர்சனை மேரேஜ் பண்ண, திடீர்னு வந்து அந்த பர்சன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ, பிடிக்கலன்னு சொல்லி ஒன்று விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஒன்று போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குள்ள இவங்க எப்படி அங்கே உள்ளவங்களை வச்சு ப்ளே பண்ணுறாங்க, இவங்க நினச்சதெல்லாம் வந்து நடத்தி காட்டினாங்களா அப்படின்றது அந்த ஒரு படம் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அந்த படத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். மொதல் 20-30 நிமிஷம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து நமக்கு மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெயின் கேரக்டர், அந்த ஹெட்டா அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளேயுமே வந்து பண்ணியிருக்காங்க. மேபி 1891 வந்து நேரடியாக நாடகம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க போல. இப்போ நம்ம படத்தில் பார்க்கறதுனால நிறைய எடிட் கட் ஏகப்பட்டது இருக்கும். பட் அந்த டேட்டில் நாடகத்தை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதில் இன்ஸ்பயராக இந்த படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய த்ரில்லரான விஷயங்கள் வந்து நிறையா நடக்கும். அந்த ஹெட்டான்ற ஒரு கேரக்டர் தான் வந்து அவங்க சுற்றி உள்ள எல்லா கேரக்டரை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணும். அதில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கொலைகள் நடக்கும், நிறைய துரோகங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த ஹெட் அப்படின்ற படம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அமேசான் பிரைமில் இருக்குது. ஸோ பாருங்கள். பட் ஆனால் தமிழில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். நன்றி.